Example 8.21 show that f of x comma y is equal to ஒரு expression கொடுத்துருக்காங்க is a homogeneous function of degree 1ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது அதனுடைய ஆன்சர் என்ன வரணும், டிகிரி 1ன்னு வரணும், அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. f of xy is equal to x square plus 5xy minus 10y square divided by 3x plus 7y. இப்போ ஹோமோஜினியஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸு, ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாம்டா பவர் சம் நம்பர் இன்டூ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். லாம்டா பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதனுடைய டிகிரி ஓகேவா. இப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸு, ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் மைனஸ் 10 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே லாம்டா எக்ஸ், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே லாம்டா ஒய். ஸோ எக்ஸ் இன்ட்டு 3 இன்ட்டு லாம்டா எக்ஸு ஓகேவா ப்ளஸ் 7 இன்ட்டு லாம்டா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த பவர்ஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ என்ன ஆகிடும், லாம்டா ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு இங்கே 2 லாம்டா இருக்கா, ஸோ லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் 10 இன்ட்டு பவர் உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் divided by 3 into lambda x plus 7 into lambda y which is equal to numeratorல பாருங்க lambda ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது. ஸோ lambda ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 5 into xy மைனஸ் 10y ஸ்கொயர் divided by டினாமினேட்டரில் லாம்டாங்கிறது காமனாக இருக்குது. ஸோ லாம்டா இன்ட்டு 3x ப்ளஸ் 7y ஓகேவா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், லாம்டா மேலேயும் கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி கேன்சல் பண்ணணும்னா லாம்டா பவரில் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேருந்து என்ன செஞ்சுக்கணும், லாம்டாவை கேன்சல் பண்ணும்போது லாம்டா பவர் அப்படின்னு சொல்லி 2 - 1 which is equal to லாம்டா ஓகேவா. பவரை மைனஸ் பண்ணிக்கணும், 1ன்னு ஆகிடும் ஓகே. which is equal to லாம்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5xy minus 10y ஸ்கொயர் divided by 3x plus 7y. இப்போ பாருங்கள் ஒரிஜினல் கொஷின் என்னது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 10y ஸ்கொயர் டிவைடட் பை 3x ப்ளஸ் 7y அப்படியே இங்கே இருக்கா, இன்ட்டு லாம்டா பவர் சம் நம்பர். லாம்டா பவரில் 1 இருக்கலாம், இல்லை லாம்டா பவர் 0 இருக்கலாம், எப்படி வேணாலும் ஓகேவா. அப்போது இதை மாதிரி கிடச்சிருச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இட் இஸ் அ homogeneous function of degree. டிகிரி என்னது, லாம்டாக்கு பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. எதுவுமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். டிகிரி 1 நம்மள ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஷோ தட் த ஃபங்க்ஷன் த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிகிரி 1ன்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகே.